குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். நள்ளிரவு 1:50 சுமாரில் ஒரு குரு பயிற்சியானது நடக்க காத்திருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிநாதன் குரு இது நாள் வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தார். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைகிறார். ராசிநாதன் பலமடைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய நன்மை. கோச்சாரத்தில் அந்த கிரகம் பலமடையுதுனாவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. எப்போதுமே ஒரு கிரகம் பயிற்சி ஆகிறதுனால சில நன்மைகளும் உண்டு, சின்ன சின்ன தீமைகளும் உண்டு. அப்போது இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கு, அதே நேரத்தில் என்னென்ன குறைகளை தர காத்திருக்கு, அந்த குறைகள் என்ன, அதை எப்படி நம்ம சமாளிக்கணும், அதை சரி செய்கிறதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த குரு பயிற்சி ஆனது கடகத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம், ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் அதே ராசியில் நம்ம வருடம் முழுக்க இருக்க போகிறது கிடையாது. அவர் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ராசிக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகி வக்ரம் பெற்று வக்ரகதியில் சிம்மத்திலேருந்து எகைன் கடகராசிக்குள்ளே வக்ர பயிற்சி ஆகுது. அது எப்போன்னா ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2027 அந்த பயிற்சி நடக்குது. அதுக்கப்புறம் கடகத்துக்கு போனார்னா எகைன் குரு பயிற்சி ஆச்சுன்னா மறுபடியும் கடகத்துக்கு வர மாட்டார். அதோட அந்த சாப்டர் ஓவர். அப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷ கால குரு பயிற்சி அமைப்புகளில் ஒரு 2.5 மாதம் மட்டும் அந்த அதிசாரமாக போகிறதும் வகரமாக திரும்பி வர்றதும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. 2.5 மாதத்துக்கு இது பெரிய லெவலில் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் மிதுனத்துக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று என்ன பலனை தர இருக்கிறாரோ அதை 80% ஸ்ட்ராங்காக கொடுத்துருவார். இந்த அதிசாரம் வகரமெல்லாம் வந்து பெரிய பாதிப்பை மிதுனத்துக்கு தராது, அவ்வளோதான். அது இம்பேக்ட் தரலையே அப்படிங்கிறத ரெண்டாவது பெரிய பாதிப்புகளை தரவே தராது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குருவினுடைய நகர்வு இந்த மாதிரி தான் இருக்குது. இதனால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி. ராசிநாதனும் அவர் தான். ஆல்ரெடி ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பயங்கரமான ஸ்ட்ரகிளை மீனம் பார்த்துட்டு இருக்கு. ஜென்மச்சனி வர்றதுக்கு முன்னாடியே ஜென்மராகு இருந்தது. ஜென்மராகு கடந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதம், உங்களுக்கு ஒரு வருஷ காலம் ஆயிடுச்சு. ஜென்மராகு கடந்து ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளே சனி மேலே வந்து உட்காந்துட்டார். வந்துட்டு போட்டு பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்கிறார். ராசிநாதன் 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷல் இதுக்கு முன்னாடி உட்காந்துருந்தது. அப்போ என்ன நடந்தாலும் குருவால் அதை டாமினேட் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குரு 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, உச்சமாயிருது. உச்சமான குரு என்ன பண்ணுதுன்னா ராசியவே பார்க்குறாரு. ராசியை பார்க்குது, ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குது. ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதை குரு பார்க்குறாரு. சனியோட பாதிப்பு 90% நிவர்த்தி ஆகிடும். ஜென்மச்சனியினுடைய பாதிப்புலேருந்து விடுதலை மீனத்துக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா அது ஒன்று தான். மீனத்தை பொறுத்தளவுக்கு அதுவே போதுமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக 5ஆம் அதிபதி குரு. ஸோ 5ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதியான குரு அமர்ந்திருக்கிற உச்சமடைகிறார். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே வந்து 5-10 தொடர்பு அப்படின்னு ஏற்படும் போது அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தடைகளை மீறி ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் அப்படிங்கிறது சிம்பிளாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதிகளில் ஒன்று. அது 5-10 தொடர்பு அப்படிங்கும்போது ஒரு அரசாங்க அதிகாரியே நம்மளுக்கு அடிபணிந்து போகிற மாதிரி, நம்மளுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி, நம்ம பின்னாடி வர்ற மாதிரி, நம்ம அந்தளவுக்கு ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு நபராக மாறிடுவோம் 5-10 தொடர்பு இருந்தால். அந்தளவுக்கு ஒரு டிகினிட்டி இருக்கும், ஒரு மெஜஸ்டிக்காக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லுது. 10ஆம் அதிபதி 5இல் போய் உச்சமடைகிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? ரெண்டுமே நல்ல ஃபேவரான விஷயம். சரி, இப்போது குழந்தை இல்லாத மீனராசி என்பவர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த குரு பயிற்சிக்கு பின்பு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஐவிஎஃப் போங்க, நேச்சுரலாக பண்ணுங்கள், எப்படினாலும் சரி குழந்தை பேர் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவதாக மனசுக்கு பிடித்தமான விஷயங்களை யாருடைய அட்வைஸையும் கேட்காம உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது செய்யணும் விருப்பப்படுறீங்க, அப்போ தான் என்னோட
இன்னர் சோல் வந்து ஹாப்பினஸ் அடையும். அதனால் அதை செஞ்சே ஆகணும்னு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. 2-3 வருஷமாக பிடிச்சது ஒன்றுமே செய்ய முடியல. எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்களும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டையும் கோபமான முகத்தையவே காட்டிகிட்டு வந்துருக்குது மீனம். இப்போ அப்படி இல்லாமல் சிரித்த முகமாக சந்தோஷமாக நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்மளால் இருக்க முடியும், நம்மளை பிடிச்சவங்ககிட்டையும் நம்ம அப்படி இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம், மனசுக்கு பிடிச்சதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடச்சிடும். குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்த முடியும். உங்களுடைய பெயர் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் நல்லாவே ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. அவங்களுடைய படிப்போ வேலை விஷயங்களோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியமோ என்ன தடைதாமதங்கள் இருந்தாலும் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அது எல்லாமே ஒரு சீராகுது. அவங்க ஒரு நல்ல வழியில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தி மீன ராசிக்கு இப்போதைக்கு கிடைக்கும். ஓகே, வேறு என்னென்னவெல்லாம் அப்படின்னா, மீன ராசிக்கு இந்த காலகட்டம் காதல் மலரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. திருமணத்துக்கு முன்னாடி ஓகே, திருமணத்துக்கு அப்புறமும் அதே சூழ்நிலை இருக்குது, கவனமாக இருங்க. திருமணத்துக்கு முன்னாடினா காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. திருமணமான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீது மட்டும் காதலை செலுத்துங்கள், அன்பை செலுத்துங்கள். அது என்னுடைய ரெக்வஸ்ட். நான் குருவை அஞ்சல் உட்காந்து உச்சம் பேர் ஆயிடுச்சா, அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா. இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற விஷயங்களை செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இங்கே நான் சொல்கிறேன். 2வது, உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள், மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் கரெக்டான கோர்ஸை சூஸ் பண்ணுவீங்க. இதை சூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கெரியரில் நல்ல க்ரோத் ஆகிடலாம். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க கூட இடையில படிக்கிறாங்க இப்போல்லாம். இதை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக கெரியரில் நல்ல க்ரோத் வந்துடலாம் அப்படின்னு நம்ம மனசுக்கு படும் இல்லையா. அந்த விஷயத்தை பக்காவாக 200% செய்வோம். பக்காவாக 200% செய்வோம். அது உங்களுடைய கெரியர் க்ரோத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ரைட். தாயாருக்கு பொருளாதார ரீதியாக தடைதாமதங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாயாருக்கு தடைதாமதங்கள் நிவர்த்தி ஆகுது. தாயார் மூலயமா பொருளாதார வளர்ச்சிகள் உண்டாகுது, குடும்பம் செழிக்குது அப்படிங்கனே சொல்லிடலாம். 2வதாக, வாழ்க்கை துணைக்கு இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீருது. எதை தொட்டாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கை துணைக்கு ஸ்ட்ராங்காக வந்தாச்சு. அவங்களுடைய முழு திறமையை எங்கெல்லாம் அவங்களுடைய எஃபோர்ட்டை போடணுமோ, எங்கெல்லாம் தன்னுடைய திறமையை நிரூபிக்கணுமோ அங்கெல்லாம் எஃபோர்ட்டை போடுறாங்க. அங்கெல்லாம் அவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க உங்களோட வாழ்க்கை துணை. அப்போ நம்மளுக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். ஏடா நம்ம ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மனசுக்கு பிடிச்சது செஞ்சு ஜாலியாக இருக்கலாம், எண்ணத்தை கொண்டு போக போகிறோம் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்தோம்னா நம்ம வாழ்க்கை துணை போட்டு இந்த வாங்குறாரு, சந்தோஷம் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, வேலை டெவலப்மெண்ட்னு போகிறாரே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கை துணையினுடைய வெற்றியை ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக துணை இது நாள் வரைக்கும் படுத்திருந்த குதிரை உனி ஓட போகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த கட்ட சேஞ்சஸை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தந்தே தீருவாங்க. நல்ல சேஞ்சஸாக இருக்கணும் முதல்ல. ஏன்னா அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ல் இருக்கும்போது நன்மையோ தீமையோ உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குணாதிசயத்தை பொறுத்து மாறும். ஒரு தவறான எண்ணம் இருக்கக்கூடிய துணையாக இருந்ததுன்னா அவங்கள கரெக்டாக கைட் பண்ணுங்கள். நல்ல துணையாக இருந்ததுன்னா சிவனேன்னு விட்டுருங்க, அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதெல்லாமே நல்ல விஷயங்களை படுற வகையில் 10 கூடியர் போய் 5ல் உட்கார்ந்துருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகிறது இல்லாமல் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். நம்ம யாருக்கிட்டையும் போய் எங்கிட்ட நான் இந்த தொழில் பண்ணுறேன், எனக்கு கிளைண்ட் வேணும், கஸ்டமர் வேணும் அப்படின்னு யார்கிட்டையும் போய் சொல்லவெல்லாம் வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பழைய கஸ்டமர்கள் உங்கள்கிட்ட பெனிஃபிட் அடைஞ்ச நபர்கள் அக்கம் பக்கம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அப்படியே பிஸி பண்ணி விட்ருவாங்க. உங்களை அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் டெவலப் ஆகிடுவீங்க, ஃபேமஸ் ஆகிடுவீங்க. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா மீனராசி நபர்களுக்கும் இந்த காலம் ஒரு பொற்காலம் தான். என்ன பிளான் பண்ணாலும் ஜெயிக்கும், என்ன திட்டம் போட்டாலும் ஜெயிக்கும். எதை செய்தீங்கனாலும் அதில் சம்பாதிக்க முடியும், அதில் பேர் வாங்கிட முடியும். கண்ணை திறந்துட்டு செஞ்சாலும் நம்புவாங்க, கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சாலும் நம்புவாங்க. ஏன்னா குருவோட பார்வை எப்படி, நீங்கள் கண்ணை மூடினாலும் குரு உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, அதுவும் மறந்துடாதீங்க. அந்தளவுக்கு மன தெளிவு கிடச்சிடும், கிளாரிட்டி கிடச்சிடும். 7 சனியுடைய தாக்கத்தையெல்லாம் 1% கூட நம்ம யோசிக்க மாட்டோம். 1% கூட யோசிக்க மாட்டோம். தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலைமை இருக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி உறுதியாக இருக்கும். ஸோ அப்போ யாருமே நம்மளை ஜெயிக்க முடியாது, அடிச்சிக்க முடியாது. தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கியமாக அது ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் ஒருத்தனை போய் சீண்டிட்டு நோண்டிட்டு
என்னை ஜெயிக்க முடியாது பாடான்னு சொல்லி சண்டைக்கு போனீங்கன்னா வெடிச்சு கும்மி விட்ருவாங்க. தொழிலில் நீங்கள் நல்லா இருக்கலாம், தொழிலில் உங்களுடைய திறமை தனியாக தெரியும், டெவலப் ஆகிக்கலாம், அவ்வளோதான். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ குருவோட பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கிடைக்குது இல்லையா? 9ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும்போது தொழிலில் டெவலப்மெண்ட் எல்லாம் ஓகே, பொறுப்புகள் அதிகரிக்கும், வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டோடு சேர்த்துன ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லை வேலையில் இடமாற்றம் வேணும், இங்கே இருக்கிற பிடிக்கல, வெளிநாடு வேணும், வெளிமாநிலம் வேணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இல்லை வெளியில் இருக்கிறீங்க, சொந்த ஊர் பக்கத்துலேயே போஸ்டிங் போட்டு கொடுத்தா பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு திங்கிங் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துடும், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வேலையில் எல்லாமே நம்மளுக்கு சுமூகமாக போகுது, சாதகமாக இருக்குது, யாரும் நம்மளை அப்போஸ் பண்ணலை, யாரும் நம்மளை கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு லதாஜிக்கு இருக்கும் இந்த காலகட்டம். குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனா கொஞ்சம் லஜாஜிக்கு இருக்கும். செவ்வாய் வீடு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன ஆகிட போகுது, இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்துருவோம். அந்த ஜாலி மைண்ட் செட், அந்த அசால்ட்டான மைண்ட் செட் இருக்கிற பட்சத்தில் மீனராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சியில் பிரச்சனை இல்லை, தப்பிச்சுக்குவீங்க. மறுபடியும் சிம்மத்துக்கு குரு வந்து உட்காருவார், அப்போ வச்சு செய்வார். வேலையில் என்னென்னவெல்லாம் அசால்ட்டு பண்ணமோ, யாரையெல்லாம் ஏமாற்றிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோமோ அவங்கெல்லாம் கண்ணை முழிச்சுக்குவாங்க, நம்ம கண்ணை மூட போகிறாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குவோம். இப்போல்லாம் வந்து வேலையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், புதுசாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திங்க, லெதார்ஜிக்காக இருக்காங்க, எல்லாமே சுமூகமாக தானே போகுது, உனக்கு என்னத்தை போய் ஆயிரப்போகுது, எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும், தெய்வம் நம்ம கையில் நிற்கிது பிடிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஜாலியாக இருந்துடாதீங்க. ரைட், ஜாலியாக இருந்தீங்கன்னா முடிஞ்சது. ரைட். அதே நேரத்தில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார். லாபஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல விஷயந்தான். எண்ணங்கள் ஈடேறும், நினச்ச காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும், எல்லாமே ஓகே தான். திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், எதிர்ப்புகள் எல்லாமே அடைஞ்சு போயிடுவாங்க, எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மளால் உருவாக்க முடியும். எல்லாமே குட் அண்ட் வெல், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். அது மட்டும் வேண்டாம், என்ன செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலன் கிடைச்சா போதுங்கிற ஒரு முயற்சியை மட்டும் எடுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுதுன்னா அனாவசியமான செலவுகளை செய்ய வச்சிடும். செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்ல வரும்போது அதெல்லாம் சொல்லுவேன், கேட்டுக்குங்க தெளிவாக. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகாது. நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும், மேலதிகாரிகள் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அதே நேரத்தில் வந்து பாலிய நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நிறைய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நல்ல பொருளாதார ரீதியாகவோ அரசியல்லையோ இல்லை நல்ல பதவியிலையோ நல்ல லெவலில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நம்மளுக்கு நண்பர்களாக கிடைப்பாங்க. அதெல்லாம் நல்லது தான், இன்னும் எல்லாம் பாசிட்டிவ், குட், எல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நன்மைகளாக நடக்குது. எதில் எல்லாம் கவனமாக இருக்கணும்? குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம் யாராவது காசு பணம் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்க முடியாது, அந்த காசு அவ்வளோதான். சரி, இந்த காசு போனால் தொலையுது, கஷ்டப்படுறானேன்னு சொல்லி கொடுக்கணும் மனநிலைமை இருந்து கொடுத்தீங்கன்னா ஓகே. இல்லை எனக்கு திருப்பி எப்படியும் கொடுத்துருவான்னு நம்பிக்கையோடு கொடுத்தீங்கன்னா அந்த காசு கண்டிப்பாக திரும்பி வராது. அந்த நம்பிக்கைக்கு நாம தான் போடணும். குடுக்கல் வாங்கல் சுத்தமாக ஆகாது. உயிர் சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் பேசவோ அதுக்கான செயல்களையோ செய்யக்கூடாது. ரைட். 3வது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நினைக்கணும், அடுத்தவங்க காரியத்துக்குள்ளே போகக்கூடாது. அடுத்தவங்களுக்கு காசு பண்ண குடுக்கல் வாங்கலே ஆகாதுன்ற, அப்புறம் எப்படி அடுத்தவங்க காரியத்துக்குள்ளே நம்ம எல்லாம் போகக்கூடாது. ரைட். அடுத்ததாக வேறு என்ன செய்யக்கூடாதுன்னா, தொழிலில் முன்னாடியே சொன்ன மாதிரி லெதாஜிக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அசால்ட்டு காட்டக்கூடாது. நிறைய வாய்ப்புகள் இங்கே ரொம்ப சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். 10 லட்சம் கொடுத்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிம்பிளாக அவங்க ஃப்ரீயாக அட்வைஸோடு உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க, வாய்ப்புகளை தவற விட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் வந்து மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும், அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. 3வது என்னென்னா, கையில் காசு பணம் வந்தாச்சு, நல்லா இருக்கிறோம், பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அனாவசியமான செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. நம்மளை இன்னும் ஆடம்பரமாக கண்டிக்கிறதுக்காக செலவுகளை செய்வோம், அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. அதே போல் முக்கியமாக இரவு நேரங்களில் தூக்கத்தை தவிர்க்க கூடாது. இரவு நேரங்களில் நல்லா தூங்கணும், அப்படின்னா தான் குரு வேலை செய்வார். நல்லா பார்த்துக்கணும். ஓகே, நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி? அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 2 நல்ல நதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. என்னைக்கு பண்ணால் வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனாக கண்டிப்பாக தரும். தீமைகளை நீக்கி நன்மைகள் நிறைய கொடுக்கும். மேலும் மீனராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.